guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சூனியக்காரிக்கு அந்த பேப்பர் கிடச்சிருக்கும். இது எப்படி அவள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே நிறைய பசங்க அப்படியே ஓடி பிடிச்சி விளாட்றன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவள் மேலேருந்து அதை கீழே போட்டால் டைனிங் டேபிளுக்கு கீழே போயிடுது. சரி அதை போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகிற சமயமாக பார்த்தா அங்கே நம்ம செகர் வந்துடுறா. எனக்கு தெரியும் இந்த பேப்பரை நீ தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு, அந்த நீலாம்பரிக்கு ஹெல்ப் பண்ணுறியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா அவ்வளோ டக்குன்னு அவளை முறைச்சி பார்க்குறா. டக்குன்னு பேசிகிட்டு இருந்தவா அப்படியே அமைதியாகிட்டா. ஏதோ மந்திரம் போட்டா போல். அப்படியே அவளை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அந்த அங்கிள் ஆண்டியும் சாப்பிட்றங்கிற பேரில் ஸ்பூனை வந்து கீழே போட்டுறாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே நம்ம சேகரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அங்கே இருந்து ஓடி போயிடுறா. இவ கையில் இப்போ போயிடுச்சு அந்த பேப்பர். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நீலாம்பரி கிட்ட கொடுத்தா அவ என்னடா கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அதை கீழே போட்டு போயிட்டா. எனக்கு என்ன வந்துச்சு, எப்படியோ போய் தொலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அதை ஃப்ரீயாக விட்டுறா. இந்த பக்கம் நீலாம்பரியும் அந்த அம்மாவை தனியாக கார்டனுக்கு கூப்பிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட பொண்ணை நீ எங்கே பார்த்த, கடைசி அவள் உயிரோடு தான் இருக்காளா, அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த அம்மாவும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. உனக்கு பசிக்குதா, சாப்பாடு நான் தரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போவே என்கிட்ட சொல்லி என் பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்டா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு தான் அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கு. உடனே இவளும் கால் பண்ணி அந்த அங்கிள் ஆண்டிக்கிட்ட சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க கிட்ட கொடுத்து கேட்குறா. என் பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டால் அவள் என்னோட ஃப்ரெண்டு ஜெமிலா கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிடுது. யார் அந்த ஜெமிலான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆகில் வந்துடுறான். அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அதுவாப்பா இவங்க அனாதாசிரமத்துலேருந்து வந்திருக்காங்க போல, ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டாங்க, அதான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னா. சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், அதான் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா, அவங்க தான் சாப்பிட்றாங்களே, வாங்கம்மா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே இருந்து அழைச்சிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ரிஹான் கிட்ட சொல்லி சனம் புலம்பிட்டே இருக்கா. நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அந்த நியூஸ் பேப்பர் தான், அதுவும் இப்போ போயிடுச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியலையே, யாருக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு புலம்பிட்டு இருந்தா. அப்போ நம்ம சேகர் அங்கே வந்துட்டு நான் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, இதோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிச்சதும் நம்ம சனம் உடனே போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூலாம் சொல்லிட்டே இருக்கா. ரிஹான் ஒரு படி மேலே போயிட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக கிஸ்லாம் கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதுக்குள்ளே நம்ம ஆகிலோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாவை கொலை பண்ணது என்னோட அம்மா தான் நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்களா, என் அம்மாவும் அந்த கொலைப்பள்ளி ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க, எனக்காக அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாங்க, 20 வருஷமாக அவங்க ஜெயிலே தான் இருந்தாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க அந்த கொலையை பண்ணலை, அந்த கொலையை பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த உண்மையுமே போட்டு உடச்சிட்டான். அந்த கொலையை பண்ணது நான் தான், எனக்காக தான் என்னோட அம்மா ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு தாங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னோட அம்மா பண்ண தியாகத்தினால தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட அம்மா தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு, என்னோட அம்மா சார்பாக நான் 1 கோடி ரூபா அவங்களோட ஆசிரமத்துக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா கையாலே வந்துட்டு செக்கெல்லாம் போட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்கான். அவளும் அந்த செக்கை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆகில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போக போனால் டக்குன்னு சனம் அவளை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆகில் சொன்னதை உண்மையிலே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அவர் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கோ ஒன்றுமே புரியல. ஆகிலும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா ஆமாம் ஆகில் இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க உங்களோட அப்பாவை கொலை பண்ணதே நீங்கள் தான், அந்த பழியை ஏற்றுக்கிட்டு தான் நீலாம்பரி ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையானதான் நான் இப்போ கேட்குறேன். ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா உங்களோட அப்பா ஈத் பெருநாள் அன்னைக்கு தான் இறந்து போனாங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஸ்டோர் ரூம்லலாம் அடப்பட்டு கிடந்தீங்க, உங்களோட அப்பா தான் உங்களை வந்து அந்த ஸ்டோர் ரூமில் வச்சு லாக் பண்ணியிருக்காரு, நீங்கள் 7 மணி வரைக்குமே அந்த ரூமில் தான் இருந்தீங்க, இதுதானே அன்னைக்கு நடந்துச்சு, இந்த விஷயத்த நான் வந்து உங்களோட சின்ன வயசு டைரியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால். சரி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் சம்மந்தம் இருக்கு ஆகில், இந்த நியூஸ் பேப்பரை பாருங்க ஆகில், அதில் தெளிவாக போட்டிருக்கு 5 மணிக்கு உங்களோட அப்பா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வந்து 7 மணி வரைக்குமே அந்த ஸ்டோர் ரூமில் தான் அடப்பட்டு கிடந்திருக்கீங்க, 7 மணிக்கு அப்புறமா தான் உங்களோட அம்மா வந்து உங்களோட டோரை ஓப்பன் பண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட அப்பாவோட கொலை நடந்திருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் தான் ரூமில் இருந்தீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவனுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஏன்னா இத்தனை வருஷமாக தன்னோட அப்பாவை தாங்கையாலே கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இவனோட மனசில். ஸோ அதனால தான் சில பல கெட்ட விஷயத்தையுமே அவன் பழகியிருப்பான். இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டதுமே யா அல்லா அப்பனா நான் இந்த கொலையை நான் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆமாம் அகில் நீங்கள் அந்த கொலையை பண்ணலை, உங்களுக்கு இந்த கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. நான் அந்த கொலையை பண்ணலை அப்படின்னா அப்புறம் என் கையில் எப்படி கன்று வந்துச்சு, அம்மா நீங்கள் தானே என் கையில் வந்து கன்று இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் அந்த கொலை யார் தாம்மா பண்ணா அப்படின்னு கேட்டால் அவளோ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கா. ஏன்னா இப்போ அவள் மாட்டிக்கிட்டால, ஸோ அதனால. ஆனால் அவனும் விடாமல் அம்மா பதில் சொல்லுங்கம்மா யார் அந்த கொலையை பண்ணா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம சனம் சொல்கிறா நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு எந்த ஒரு பிரோஜனம் இல்லை, ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டதுமே நீலாம்பரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா.
ஆமா அகில், அவங்களுக்குமே இந்த உண்மை தெரியாது. யாரோ ஒரு ஆள் கொலை பண்ணிட்டு அந்த கன்னை கொண்டு வந்து உங்க கையில வச்சுட்டு போனதுனால அதை இவங்க பார்த்துட்டு நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்களுமே தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்குமே இந்த கொலையை யாரு பண்ணான்னு தெரியாது, உண்மையான கொலைகாரன் யாருன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த நீலாம்பரிக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் கொலை பண்ணேன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஏன் அந்த உண்மையை சொல்லாம இவ மாத்தி சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தா நம்ம சனமும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஆகில் கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம உன்னை பத்தி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அவர் நம்ப மாட்டாரு. இப்போ அந்த கொலையை ஆகில் பண்ணல அப்படிங்கறத நான் நிரூபிச்சிட்டேன், கூடிய சீக்கிரத்திலேயே அந்த கொலையை நீ தான் பண்ணங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தா. இந்த ஆகிலோ அப்படின்னா கொலையை வேற யாரோ பண்ணிட்டு என்னையும் அம்மாவையும் இதுல சிக்க வச்சிருக்காங்க, பாவம் என்ன காப்பாத்துறதுக்காக அம்மா இத்தனை வருஷமா ஜெயில இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா உண்மையான கொலைகாரன் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அந்த கொலைகாரன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையை நான் மோசமாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அம்மாக்குமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். கொலை பண்ணதே அம்மாக்காரி தான் அப்படிங்கிறது தெரியாம. அது மட்டும் இல்லாம அம்மாக்காரியை ஹேக் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்ம சனமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏன்னா இவ்வளோ பெரிய உண்மையை வந்துட்டு இன்னைக்கு தெரிய வச்சுட்டா இல்லையா. ஸோ அதனால அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஃபைஸோ ஹயாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ராகத்தை காப்பாற்றணும், ப்ளீஸ் என்னை விடு, அவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, அவருக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், ப்ளீஸ் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல அவர் சாக மாட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, அதுவும் அங்க பாரு அவ்வளோ உயரத்துலேருந்து அவன் கீழே விழுந்திருக்கான், அப்படி இருக்கும்போது அவன் கண்டிப்பா செத்துருப்பான், அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான், அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இந்த உலகத்துல உனக்குன்னு யாரு மேல இந்த ஃபைஸை தவிர இனிமே நீ விரும்புறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிர்த்தனமா பேசிட்டு இருந்தா. ஹயாவோ நீ பண்ற எல்லா கெட்ட விஷயத்தையுமே அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கான், அவன் கண்டிப்பா உனக்கான தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா. யாரு அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுக்க போறானா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ ஹயா, நீயும் ராகத்தும் உண்மையிலே காதலிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் செத்துருக்க மாட்டான்ல, ஆனா இப்போ அவன் செத்து போயிட்டான். இப்ப பாரு நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், இதுல இருந்து என்ன தெரியுது, நான் உன் மேல வச்சிருக்கிறது தான் உண்மையான காதல், நான் தான் ஜெயிச்சிட்டேன், என்ன யாராலையும் தடுக்க முடியாது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு நின்றுக்கிட்டு நடு ரோட்ல நின்றுக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவளுக்கும் ரொம்ப அழுகையா வருது. அப்ப பார்த்தா அங்க அந்த பக்கமா வந்துட்டு ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. அது தெரியாம இவன் என்னடானா அப்படியே ரோட்ல நின்றுட்டு இருக்கான். அந்த லாரியை பார்த்துட்டு இவளும் ஃபைஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்குள்ள அந்த லாரி வந்துட்டு அவனை மோதிட்டு போயிடுது. தலையிலேருந்து நிறைய ரத்தம் ஊற்றி ரோட்லேயே அப்படியே விழுந்து கிடக்குறான். செத்துட்டானா உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அங்கே சீன் கட் ஆயிடுது. இப்போ நைட்டு அடுத்து இந்த நீலாம்பரியும் அவளோட ரூமில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஜெயிலர் வந்தது, அவங்க வந்து தன்னோட பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறது சொன்னது, அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. இவளுக்கு ஜெயிலில் தான் டெலிவரி ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. எழுந்திரிச்ச உடனே என்னோட பொண்ணு எங்கே, அவள் எங்கே அப்படின்னு கேட்டா அவள் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா தான் சொல்லியிருக்கு. அப்போ ஜெயிலராக இருந்திருக்கு. உடனே இவ ஓண்டு ஒப்பாரி வச்சு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சி அவளுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி தெரியுது. அந்த ஆளோட முகம் தெரியல. ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவ அவளோட ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம செகரும் சனமும் வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இவ அழுகிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஒருவேளை இவளை பற்றின உண்மை வெளியே வந்துரும்னு நினச்சி தான் இவ அழுகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு சனமும் போயிட்டு அவளுக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்டு இதை பற்றிலாம் நீங்கள் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்போ அழுது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவனடானா எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறா. நேராக போயிட்டு கார்டனில் போய் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. எதுக்காக அல்ல எனக்கு இப்படிலாம் நடக்குது, என்னோட பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கா, ஆனால் எனக்கு இது வரைக்குமே தெரியல, இப்போ தான் தெரியுது அவள் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் உட்காந்துட்டு கார்டனில் ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னதான் இவ வில்லியா இருந்தாலும் கொஞ்சமாச்சும் இவளுக்குள்ள தாய்மை உணர்வு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இவ அழுதுட்டு இருக்கிறது அங்கே தூரத்துலேருந்து நம்ம சனமும் சகரும் பார்த்துட்டு இவ இந்த மாதிரி அழுது நம்ம பார்த்ததே இல்லை, எதுக்காக இவ இப்படி அழுகிறா அப்படின்னு சனம் கேட்டால் சகரும் சொல்கிறா, கண்டிப்பாக அவள் அழுகலாம் எல்லாம் சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கா, ஏன்னா இவளை பற்றின உண்மை எல்லாம் ஆகிலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் முன்னாடி அழுது நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் நம்பிடுவார்ல. ஸோ அதுக்காக தான் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அழுகிற மாதிரி அப்படின்னு சொன்னால், இல்லை கண்டிப்பாக அவள் உண்மையிலே அழுதுட்டு தான் இருக்கா, இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சனமும் சொல்லிட்டு இருந்தா. அப்போ நம்ம சகர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. அவள் உட்காந்து அழுதுட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு கரண்ட் கம்பி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு, அவள் தலையில தான் வந்து விழுக போகுது போல. ஸோ அதை பார்த்துட்டு சகர் அவளை காப்பாற்றுறதுக்கு போனால் சனம் ஸ்டாப் பண்ணி எங்கே போகிறேன்னு கேட்குறா. அதுவும் பாரு அவளுக்கு மேலே வந்துட்டு கரண்ட் கம்பி ஆடிக்கிட்டு இருக்கு, அவள் தலையில் விழுந்துரும்னு நினைக்கிறேன், இவளை பற்றின உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இவள் சாகக்கூடாது, அதுக்காவது இவளை போயிட்டு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்ற போனால் டக்குன்னு அந்த நீலாம்பரியும் அங்கே மேலே தொங்கிட்டு இருக்க அந்த கரண்ட் கம்பியை பார்த்துடுறா. அது வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறத இவ பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறா. இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, ஸோ அவள் எப்படி கரெக்டாக அங்கே மேலே இருக்கிற கரண்ட் கம்பியை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. டக்குன்னு அந்த கரண்ட் கம்பி கீழே விழப்போது, அதுக்குள்ளே இவன் இந்த பக்கமாக நகர்ந்துடுறா. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு. இவளுக்கு அப்போ நிஜமாவே கண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.